இப்போ இந்த நிமிடம் உங்கள் மனசுக்குள்ளே எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். போனால் ஒரு பெரிய குழப்பத்துக்கு நடுவில் ஒரு தெளிவு கிடைக்காதான் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அந்த தேடல் தான் உன்னை இங்கே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ எதர்ச்சியாக உங்கள் திரையில் வந்த வீடியோவே கிடையாது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுட்ருக்கீங்க. அது ஏதோ ஒரு ரூபம், முருகனின் ரூபத்தில் உங்களுக்கு பதில் சொல்ல வந்த வீடியோ தான் இந்த வீடியோ. சுற்றி இருக்கிற ஒரு இருளை விலக்கி உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பத்துக்கான ஒரு பதிலை சொல்ல போகிறது தான் இந்த வீடியோ. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேலும் மயிலும் துணைன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் முருகன் சொல்லியிருக்கிற இந்த முருகனின் அருள்வாக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பிரச்சனை நாம் பல டைம் யோசிச்சிருப்போம். ஆனால் நாம் என்ன செஞ்சாலும் நமக்கே திரும்ப வருன்றது தான் பிரபஞ்சத்தோட விதி. ஒருவேளை நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் சோம்பேறியாக இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு வகையான கர்மாவாக தான் இருக்கும். உங்களுடைய வேலையை நேர்மையாக செய்யுங்க. அதனுடைய பலனை நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. நேர்மையாக உழைச்சா உங்களுக்கு வர வேண்டியதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு முருகன் சொல்கிறார். கோவிலுக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறதை விட பசியில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நீங்கள் செலவு செஞ்சிங்கன்னா அதனுடைய பலன் அதை விட அதிகமானதாக சேரும். பசியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது தான் முருகனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அன்பு காட்டுறது தான் உண்மையான கடவுள் பக்தி என்று முருகன் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறேன், உங்களால் என்ன உதவி மற்றவங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உதவி செய்யும் கரங்களே இறைவனின் கரங்களாகும். ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதுலேருந்து வர ஒரு சிறிய புன்னகை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கர்மாவை கரைக்கிற ஒரு அதி மருந்தாக இறைவன் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு மருந்தாகும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒளியாக இருந்தால் முருகன் உங்களுடைய பாதையை பிரகாசமாக மாற்றுவார். இதுதான் முருகனுடைய அருள் வாக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெளிவே இல்லாத உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் எல்லார்கிட்டையும் உண்மையான அன்போடு தான் பழகணும். மனசுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று வச்சுட்டு பழகினா அது முருகனுக்கு பிடிக்காது. மனசுக்குள்ளே பகை, வஞ்சம், கோபம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எத்தனை கோவில் போனாலும் அதுக்கான புண்ணியம் நமக்கு சேரவே சேராது. நம்மளுடைய முதல்ல தூய்மையாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மனசு தான். நம்மளுடைய மன தூய்மை ரொம்ப முக்கியம். மனசை ஒரு குழந்தையோட மனசை போல் ரொம்ப தூய்மையாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் முருகன் அமர்வார். அது அங்கே நமக்கு தேவையான ஞானத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். சுத்தமான மனசு தான் உண்மையான கோவில். நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம்தான் உங்கள் வெற்றியை தடுத்திருக்கிற ஒரு ஆயுதமாக உங்களுக்குள்ளேவே செயல்படும். அதனால் நடக்கவே நடக்காதுன்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி எறியணும். நீங்கள் சும்மா நடக்குன்ற ஒரு எண்ணத்தோட களத்தில் இறங்குங்க. இதை தாண்டியும் நமக்கு தோல்வி வந்தால் அதை தோல்வியாக நம்ம நினைக்கக்கூடாது. அது நம்ம வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு பாடமாக எடுத்துக்கணும். மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்ற வந்த வேல். நல்லதையே நினைங்கள், நல்லதே கண்டிப்பாக நடக்கும். உங்களை சோதிக்கும் போது அந்த சோதனையே ஒரு பாடமாக மாறுகிறது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த முருகனின் அருள் வாக்கு இதோ. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். இதற்கான விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, முருகா என்று ஓதுவோர் மனதில் எப்பொழுதாவது அச்சம் தோன்றும் பொழுது முதல்ல நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 முகம் தோன்றும். கடுமையான மரப்போராட்டத்தில் இருக்கும்போது அஞ்சேல் என்று அஞ்சம்போது வேல் தோன்றும். மனதில் ஒரு பொழுது நினைத்தால் அவனின் திருத்தால் தோன்றும், அதாவது அவருடைய பாதங்கள் தோன்றும். நன்றி, வணக்கம்.